இந்த பார்ட் 1ல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா historical background of Constitution of India. The Britishers came to India in 1608 as traders. பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த திவானி ரைட்ஸை எப்படி எடுத்துக்கணுங்கிற மெத்தடாலஜி உருவாக்குனாங்களா? திவானினா என்ன? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கும், 140 கோடி மக்கள் இருக்கும். அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, யூகே கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே கம்பெனி, அந்த கம்பெனி இயக்கிட்டு இருந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். 1773க்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்றது பல பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோலை பத்தி யாருமே பெருசா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸ்ல பேச மாட்டாங்க. 1773ல it designated the governor of Bengal as the governor general of Bengal province in a bid to rectify the defects of the regulating act 1773. Pitt's India Act 1784 கொண்டு வராங்க. Lord Cornwallis was appointed the governor general of Bengal. 1786ல Lord Cornwallis. It allowed Christian missionaries to come to India for the purpose of enlightening the people. So this was the act. Hinted that the company's rule on Indian territory was nearing its end. Constitutional experiment up to 1857, diluting the monopoly power of East India Company. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். போன கிளாஸில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஃப்ரீ கிளாஸ் அனுமதிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நம்ம என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ண போகிறோங்கிற ஒரு ப்ரீஃபும் கொடுத்துருந்தோம். இந்த ப்ரீஃபை பார்த்தவங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிற புக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு லக்ஷ்மிகாந்த் சார் எழுதின இந்தியன் பாலிட்டி. இந்த இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்த்த உடனே நீங்களாம் என்ன நினைப்பீங்க, இது பாலிட்டிக்ஸ் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி புரிஞ்சக்கூடிய புக்கு. ஏன் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த புக்கை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து யூபிஎஸ்சி சிலபஸில் இந்தியன் பாலிட்டி கீழே வருது, GS2ல வருது. அதனால இந்த சப்ஜெக்டா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரெஃபரன்ஸ் புக்கு லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அடுத்த புக்கு பேர் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேர் ஆக்ட். இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டிகல்ஸை வந்து கிளியராக இன்டர்பிரட் பண்ணி ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். அதில் ரெண்டாவது கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் தான் பார்ட் 1 ஆஃப் தி இந்தியன் பாலிட்டி புக், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். இந்த பார்ட் 1ல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை வந்து எப்படி வந்து கொண்டு வந்தாங்க, எந்த மாதிரி செயல்முறையில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. மூணாவது கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஏன் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நாலாவது சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சாலே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் ரீச் பண்ண முடியும். அஞ்சாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அந்த ப்ரியாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய சாராம்சத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆறாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஏழாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் சிட்டிசன்ஷிப். எட்டாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 9வது டாபிக் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. 10வது டாபிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 11வது டாபிக் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 12வது டாபிக் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதில் ஒரு டாப்பிக்குமே மெதுவாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ராக்ரஸ் ஆக வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த செஷன் ஆகப்பட்டது எஸ்பெஷலாக யாருக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், TNPSC படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்க, பேங்கிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. சில எக்ஸாம்ஸில் வந்து இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவாங்க, சில எக்ஸாம்ஸில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானே டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி நீங்கள் கிளாட் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் கிளாட்லேயும் இருக்கும். சில லா ஸ்கூல்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கும். லா ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர்லேயே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பிஜி கோர்ஸ்லையும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சட்ட விஷயம் படிக்கணும்னு சொன்னாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கும். இதுதான் பேஸு. அதனால் இது வந்து ஸ்டூடெண்ட் சைடு. அதே மாதிரி கட்சியில் இருக்கிறவங்களும், பல கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ எஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸ் வந்து
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்கள அரசியல் படுத்திக்கணும்னு சொன்னாக்க எந்த ஒரு ஐடியாலஜியில் அந்த கட்சி இயங்கினாலும் அது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான். அரசியல் கட்சிகளே கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்டு இருக்கா இல்லையாங்கிறது தான் ஃபைட்டே. அப்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்டா கான்ஸ்டிடியூஷனல், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உட்படலைன்னா அது அன்கான்ஸ்டிடியூஷனல், எது அன்கான்ஸ்டிடியூஷனலோ அது அன்லாஃபுல். ஸோ எல்லாமே கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் நம்ம நாட்டில் நடக்கணும். எல்லா ஆக்டிவிட்டியுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்டு தான் நம்ம நாட்டில் நடக்கணும். நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கலாம், நீங்கள் கொண்டு வரக்கூடிய பிஸ்னஸ் மாடல்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கலாம், பிரசிடென்ட் கொண்டு வரக்கூடிய கவர்னன்ஸ் மாடல்ஸாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் எடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கலாம், லெஜிஸ்லேச்சரில் வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஆக்டாக இருக்கலாம், அசம்பிளியில் பாஸ் பண்ணக்கூடிய ஆக்டாக இருக்கலாம், தாசில்தார் வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஆர்டராக இருக்கலாம், கலெக்டர் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்டராக இருக்கலாம், விஏஓ பாஸ் பண்ணக்கூடிய ஆர்டராக இருக்கலாம். யார் எந்த ஆர்டர் பாஸ் பண்ணாலும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்டு தான் அந்த ஆர்டர்ஸ் இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு அணுகி அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலே குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் வரக்கூடிய நாட்களில். அதை வச்சு அந்த ஆர்டரையோ அந்த நோட்டீஸையோ கொஸ்டின் பண்ணி அன்கான்ஸ்டியூஷனல் அன்லாஃபுல்லாகவும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான செயல்முறைகளை எடுக்கலாம். அதனால கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அடிப்படை சட்டங்கள் வந்து புரிதல் வந்து புரியறது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுடைய கட்டமைப்பே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான், நம்ம நாடுங்கிறதே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் அப்படின்னும் பொழுது இதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்கு முன்னாடி பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு முக்கியமான கோட் கொடுத்துருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் a mere lawyer's document. It is a vehicle of life and its spirit is always the spirit of age அப்படின்னு சொல்லியிருக்கார். Constitution is not a mere lawyer's document. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் சொன்னாலே லாயரோட ஒர்க்கு தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் அ லாயர்ஸ் டாக்குமெண்ட். அது வந்து லாயர்ஸ் டாக்குமெண்ட் கிடையாது. இட் இஸ் அ வெஹிக்கிள் ஆஃப் லைஃப். ஒரு மனிதருடைய வெஹிக்கிள் ஆஃப் லைஃப். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைஃபும், அதாவது சிட்டிசனாக இருக்கலாம், எல்லாமே இயங்கிறது கான்ஸ்டியூஷனுங்கிற வெஹிக்கிளை பேஸ் பண்ணி தான். அண்ட் இட் ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ். இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லும்போது இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய தாட் ஆன் த கான்ஸ்டியூஷன். நிறைய நேரங்களில் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாலே கான்ஸ்டியூஷன் லாயர்ஸ் அவங்க தான் வந்து இதை பற்றி பேசுவாங்க, அவங்களுக்கு தான் இந்த புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கிளியராக ஒரு சட்டமும் சாமானிய மனிதருக்கு புரியணுன்றதுக்காக தான் கொண்டு வந்தார். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவும் அதை சார்ந்து தான். இதுக்கான முயற்சியை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஷன்ஸ் வழியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அடிப்படை சட்டமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் கான்ஸ்டியூஷன், இன்னொரு பக்கம் லா வந்து கொண்டு வராங்க. இந்த லா கொண்டு வர்றது அடிப்படை உரிமைக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் அன்கான்ஸ்டியூஷனலாக டிக்ளேர் பண்ணப்படும், அன்லாஃபுல்லாகவும் டிக்ளேர் பண்ணப்படும். அப்படின்னும் பொழுது நீங்கள் கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிட்டாதான் எந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டமும் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, பில் வந்து அது லா ஆகணும்னா கவர்னர் வந்து அந்த இதுக்கு வந்து அசென்ட் கொடுக்கணும். கவர்னர் அசென்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த ஆக்ட் எதுக்கு அசென்ட் கொடுக்கலையோ அது கான்ஸ்டிடியூஷனில் உட்பட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக கவர்மெண்ட் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி பாலிடிக்ஸ் பண்ணும்பொழுது அவங்க பல அறிக்கைகளை கொடுப்பாங்க அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில். நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா பல அறிக்கைகள் இருக்கும். அந்த அறிக்கைகள் எல்லாமே அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அப்புறம் மக்கள் கிட்ட முன் வச்சு தான் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு அறிக்கையுமே ஒரு ஜியோ வழியாவோ இல்லை ஒரு சட்டத்தின் வழியாவோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வழியாவோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உரைகள் வழியாவோ அந்த ஸ்கீமை கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்கீமோ அந்த ஆக்டோ நோட்டிஃபிகேஷனோ சர்க்குலரோ அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அப்போ அரசியல் கட்சியுடைய ஐடியாலஜி பெருசா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் பெருசு. ஆனால் பல அரசியல் கட்சிகள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நீங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அரசியல் கட்சி கொண்டு வரக்கூடிய பல விஷயங்களை நீங்க வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க.
அப்படி உங்களுக்கு அந்த நாலேஜ் வரக்கூடாதுன்னு பல அரசியல் கட்சிகள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஐடியாலஜியை பற்றி தொடர்ந்து பேசுவாங்க, மாநாடுகள் நடத்துவாங்க. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்சியுடைய ஐடியாலஜி எடுத்து பாருங்க. அந்த ஐடியாலஜியில் சொல்லக்கூடிய, அந்த ஐடியாலஜி சார்ந்து வரக்கூடிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து பாருங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணணும்னா என்ன செயல்முறைகள் எடுக்கணுங்கிறதையும் பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆஸ்பெக்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய நம்மளுடைய நாட்டுடைய கட்டமைப்பு புரியும், நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் புரியும், லெஜிஸ்லேட்டிவ் புரியும், எக்ஸிக்யூட்டிவ் புரியும், ஜுடிஷியரி ஆஸ்பெக்ட்ஸும் புரியும். அதனால தான் யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை தெரிஞ்சுக்கணும். ஏன் பொதுமக்களும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை தெரிஞ்சுக்கணும். இந்த செஷன்ஸ் வழியாக பொதுமக்களும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை புரிஞ்சுக்கிறதுக்கான செயல்முறை எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் புக்கே வச்சுக்கலாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் இந்த செஷன்ஸை ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் அ லாயர்ஸ் டாக்குமெண்ட், இட் இஸ் அ வெஹிக்கல் ஆஃப் சேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் அண்ட் இட் ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கார். வெஹிக்கல் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாரு, ஸ்பிரிட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறார். நாட்கள், அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நாட்கள் கடக்க கான்ஸ்டிடியூஷன் வந்து இன்னும் ஸ்பிரிட் அதிகமாகி அது கான்ஸ்டிடியூஷனுடைய வேல்யூஸ் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி வெளிப்பட ஆரம்பிக்கும், கான்ஸ்டிடியூஷனலிசம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் அம்பேத்கர் அவர்கள் அந்த காலத்திலேயே ஒரே கொட்டேஷன் வழியா சொல்லியிருக்கார். கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் அ லாயர்ஸ் டாக்குமெண்ட், it is a vehicle of change. Spirit is always the spirit of age, and its spirit is the spirit of age, and its spirit is the spirit of age அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஸோ அதனால நம்ம கான்ஸ்டிடியூஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் வரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, உங்களோட லக்ஷ்மிகாந்த் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கில் பேஜ் நம்பர் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அதில் முதல் பேராகிராஃப், த பிரிட்டிஷர்ஸ் கேம் டு இந்தியா இன் 1608 as traders in the form of the East India Company, which had the exclusive right of trading in India under the charter granted by Queen Elizabeth I in 1600. 1600களில், இப்போ நம்ம இருக்கக்கூடிய வருடம் 2025, 1600th இயர்லேயே பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. இன் 1765, 1767, 1765ல the company which till then had purely trading functions மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டில். அதுக்கப்புறம் திவானி ரைட்ஸை வாங்குறாங்க. இந்த திவானி ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா திவான் அப்படின்னு நீங்கள் நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திவானி ரைட்ஸை எப்படி வாங்கினாங்க? அந்த திவானி ரைட்ஸ் வந்து இந்திய மக்கள் கொடுத்தாங்களா? இந்தியான்ற நாடு அப்போ இருந்ததா? பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த திவானி ரைட்ஸை எப்படி எடுத்துக்கணுங்கிற மெத்தடாலஜி உருவாக்குனாங்களா? திவானினா என்ன? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்ஸ் ஓவர் ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க? ரைட்ஸ் ஓவர் ரெவென்யூ, இந்த நாட்டில் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, சிவில் ஜஸ்டிஸ் சிஸ்டமை கையில் எடுத்துக்கணும். ஏன் வந்து ரைட்ஸ் ரெவென்யூ இங்கே ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இங்கே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது. அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி அதாவது பிரிட்டனுக்கு கொண்டு போகணும், யூகேக்கு கொண்டு போகணும். அப்போ தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணும்பொழுது லாபம் அடைய முடியும். ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதில் வரக்கூடிய இஷ்யூஸை கையில் எடுத்துக்கணும்னு நினச்சாங்க பிரிட்டிஷர்ஸ். அதனால சிவில் ஜஸ்டிஸ் சிஸ்டமை முக்கியமாக நிலைநிறுத்தினாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆகப்பட்டது ஒரு லெந்தியஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல், லெந்தியஸ்ட் ஆக்ட் மட்டும் இல்லாமல், பிரிட்டிஷ்காரங்க முதல்ல இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆக்ட் சிவில் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ அப்போ ரெவென்யூ, சிவில் ஜஸ்டிஸ் சிஸ்டம், இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்தியாவில் அவங்களுடைய பவர்ஸை வந்து நிலைநிறுத்தினாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இது இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட், ரெவென்யூ ஆஸ்பெக்ட், சிவில் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஆஸ்பெக்டை பெங்காலில் நிலைநிறுத்தி, பெங்கால், பீகார், ஒரிசா, பிபிஓன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்கால்,
பீகார் அண்ட் ஒரிசால நிலைநிறுத்துறாங்க. இதுல முக்கியமா ஒரிசால நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா த முகல் எம்பரர் ஷா அலாம் கிராண்டட் த முகல் எம்பரர் ஷா அலாம் கிராண்டட் த முகல் எம்பரர் ஷா அலாம் கிராண்டட் திவானி டு த கம்பெனி ஆஃப்டர் இட்ஸ் விக்டரி இன் த பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. ஸோ அப்போ 3 இடங்கள் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசால இந்த திவானி ரைட்ஸ் கொடுக்கப்படுது. This started its career as a territorial power. முதல்ல வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டில் டெரிட்டோரியல் பவராக தான் உருவாகிறாங்க. இன் 1858 தான் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட் வந்து சிப்பாய் மியூட்டினி. எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரி படித்த எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். ஏன் பொதுமக்கள் கூட சிப்பாய் மியூட்டினி நடந்தது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். 1858 சிப்பாய் மியூட்டினி நடக்குது. இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த சிப்பாய் மியூட்டினிக்கு முன், சிப்பாய் மியூட்டினிக்கு பின், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். த பிரிட்டிஷ் கிரவுன் அஸ்யூம் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கவர்னன்ஸ் இன் இந்தியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வழியாக இந்தியாவை வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அந்த கண்ட்ரோலை உடைச்சு டைரக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை உருவாக்கின வருடம் தான் போஸ்ட் 1858. ஏன்னா சிப்பாய் மியூட்டினி நடந்த உடனேயே, அந்த கிளர்ச்சி நடந்த உடனேயே இம்மீடியட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இங்கே டைரக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் திஸ் ரூல் கண்டினியூட் அன்டில் இந்தியா வாஸ் கிராண்டட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் August 15, 1947. அப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து வாங்கணுமா, இல்ல பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட இருந்து வாங்கணுமா? பிரிட்டிஷ் எம்பையர் தான் 1858 இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் இந்தியா இருந்துட்டு இருந்தது. அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல்ல இல்ல. கம்பெனி கண்ட்ரோல்ல இருந்து பிரிட்டிஷ் எம்பையர் கண்ட்ரோலுக்கு மாறின வருடங்கள் தான் போஸ்ட் 1858 ஆஃப்டர் சிப்பாய் மியூட்டினி. 15th August 1947ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்தது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வித் இண்டிபெண்டன்ஸ் கேம் த நீட் ஃபார் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபெல்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு நினைச்ச தருணம் நம்மளுக்கு சுதந்திரம் வந்த உடனேயே. அதுக்கு பேஸ் எதா இருந்ததா? நம்ம நாட்டில் ஆல்ரெடி பேஸ் எதா இருந்ததா? பிரிட்டிஷர்ஸ் உருவாக்கிட்டு போயிருந்தாங்களா அப்படின்னா, ஆனஸ்டா பிரிட்டிஷர்ஸ் உருவாக்கி இருந்தாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இப்போ வந்து மேம்படுத்தி நம்ம நாட்டில் வச்சிருக்கோம். ஸோ அதனால வித் இண்டிபெண்டன்ஸ் கேம் தி நீட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன். Hence, a constituent assembly was formed. இதுக்காக constituent assembly ஃபார்ம் பண்றாங்க for this purpose in 1946. And on January 26, 1950, the constitution came into force. Constitution came into being. So, January 26, 1950 அன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 3 வருடங்கள் நம்மளுடைய சேர்மன் பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் கடினமாக உழைச்சு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில் டிபேட்ஸ் நடத்தி அவர் சேர்மனாக இருந்து, அவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்து கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்து அப்ப இருந்த பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் அவர்கள், அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வராரு பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டேட் August 15, 1947, நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே ஆகப்பட்டது January 26, 1950, the day we got the Constitution of India. However, the features of the Indian Constitution and polity have their roots in the British rule. யாருமே டினை பண்ண முடியாது. பிரிட்டிஷ் ரூலில் வந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம நாடு இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம மாற்றி அமைச்சோம். நம்ம நாட்டுக்கு தேவையான கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைச்சோம். பல மாற்றங்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, இந்தியா அதை மேம்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனில் உலகத்துக்கே வழிகாட்டி இந்தியா தான். உலகத்துக்கே, ஏன் அமெரிக்கா கூட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நிறைய கற்றுக்கலாம். அமெரிக்கா வந்து பல கான்செப்ட்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்னைக்கும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் யூரோப்பியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பார்த்து ஒரு டைரக்ஷன்ஸ் எடுக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பல ஜுடிஷியரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி வந்து இங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை எடுத்து அவங்களுடைய
ஜுடிஷியரியில் வந்து கோட் பண்ணுறது இல்லை ரெஃபர் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்ன புரிஞ்சுக்க முடியும் நம்மளால? இன்னைக்கு இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி. ஏன்னா பிரிட்டிஷ் சிஸ்டம் உருவாக்கின அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சருக்கு இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட் 1919, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை மேம்படுத்தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சருமே தினந்தோறும் மேம்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, தினந்தோறும் லிட்டிகேஷன்ஸ் வந்து கோர்ட்ல இருக்கு, ஜுடிஷியரி வந்து தினந்தோறும் ஜட்மெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க. அதனால கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மேம்பட்டுக்கிட்டே போகுது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எவால்வ் ஆயிட்டே போகுது. டு பி ப்ரிசைஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் எவால்விங் ஈவன் நவ், ஈவன் இன் திஸ் செகண்ட் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கும், 140 கோடி மக்கள் இருக்கும். அப்ப 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் கான்ஸ்டியூஷன் ஒரு செகண்டும் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதோடைய ஃபவுண்டேஷன் பிரிட்டிஷ் ரூலா இருந்தாலும், there were certain events in the British rule that laid down the legal framework for organization and functioning of the government and administration in the British India. இந்த ஈவெண்ட்ஸை புரிஞ்சிக்க வேண்டியது ஏன்? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும். சாப்டர் 1ல ஏன் வந்து லக்ஷ்மிகாந்த் சார் அவர்கள் அவருடைய புக்கில் சாப்டர் 1ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை புரிஞ்சிக்கணும்னு வச்சிருக்காருன்னா, இது புரிஞ்சாதான் கான்ஸ்டியூஷனுடைய கட்டமைப்பு புரியும். அதனால these events have greatly influenced our constitution and polity. They are explained in a chronological order. நீங்க ரெண்டா புரிஞ்சுக்கணும். கம்பெனி ரூல்ல நடந்த ஈவெண்ட், கிரவுன் ரூல்ல நடந்த ஈவெண்ட். இந்த ரெண்டு ஈவெண்ட்டை பிராடா புரிஞ்சுக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் during the period 1773, constitutional experiment that happened during the rule of East India Company. So நம்ம நாடு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல்ல 1773 இருந்து 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். 1858 இருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் கிரவுன் ரூல். ஸோ அப்போ ரெண்டு ரூலர்ஸ், 2 different periods and different set of events. இந்த ஈவெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை மிக அருமையா நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வந்து பிரிட்டிஷருக்கு அகைன்ஸ்டா போராடி அவங்களை அமிச்சாலும், அவங்க கொண்டு வந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரை மேம்படுத்தி இன்னைக்கு இருந்தாலும், பிகாஸ் ஆஃப் சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி பாபா சாஹிப் டாக்டர் பிஆர் அம்பேத்கரால இது உருவாகி இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு பயன்பட்டு இருக்க தருணத்தில், பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி மாற்றி அமைச்சு, பிரிட்டிஷ் அதாவது யூகேல இல்லாத கான்ஸ்டியூஷன், யூகேல அன்ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியால கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் ஒன் ஆஃப் த லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட். ஐ அகைன் ரிப்பீட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் இஸ் ஒன் ஆஃப் த லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸை புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதை பற்றி நம்ம இப்போ புரிஞ்சுப்போம். இந்த தருணத்தில் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது, த கம்பெனி ரூல் ஆகப்பட்டது 1773 1858 சொல்லப்பட்டிருக்கு. 1773 1858. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 1600 1773 வரைக்கும் என்ன நடந்தது? ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண வருடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1600th இயர். அந்த வருடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1773 வரைக்கும் என்ன நடந்ததுன்றது அந்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் சோல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. அவங்க பியூரா இந்தியாவுக்கு வந்தது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது பியூர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக வந்திருந்தாங்க 1600. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, யூகே கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே கம்பெனி, அந்த கம்பெனி இயக்கிட்டு இருந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். அந்த கம்பெனி இங்கே கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்காக வராங்க, இங்கே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக, அந்த பொருள் எடுத்து வந்து இங்கே விற்கிறதுக்காகவும், இங்கே கலாச்சாரத்தை மாற்றி அந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுனால அந்த பொருட்கள் விற்க முடியுங்கிறதுக்காக. ஸோ அப்போ காலனைசேஷன் மாடல் எப்படி இருந்ததுன்னா, மக்களை வந்து பிரிட்டிஷ் சிவிலைசேஷனுக்கு கொண்டு போய் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை இங்கே விற்றா அவங்களுக்கு லாபம். ஸோ அப்போ
அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இந்தியன் சொசைட்டியை டிவைட் பண்ணி யார்கிட்ட பணம் இருக்கும் அவங்கள வழியாக ட்ரேட் பண்ணி அந்த சிவிலைசேஷனல் ஆங்கிள்லேயே மாற்றி அமைக்கணுங்கிறது தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய எண்ணமாக இருந்தது. எதுக்காகனா பொருளாதாரத்துக்காக. கல்ச்சுரல் சேஞ்ச் கொண்டு வந்து அஃப்கோர்ஸ் அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் வந்து ப்ரொக்ரெசிவாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னாலும் அது வந்து ட்ரேடிங்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ்க்காக தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்த கண்ட்ரோல்ல இருந்த கம்பெனி டியூவல் கவர்மெண்ட் உருவாக்க ஆரம்பிக்குது. டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம் இருந்தது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1773க்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்றது பல பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்ற ஈவெண்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ டியூவல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அப்ப டியூவல் கவர்மெண்ட்னா எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா, டியூவல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1765 to 1772. அது முன்னாடி வரைக்கும் அன்ஆர்கனைஸ்டா தான் போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல தான் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர், ராபர்ட் கிளைவ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெங்காலை ரெண்டா பிரிக்கிறார். திவானி சிஸ்டமா பிரிக்கிறாரு, ரைட் டு கலெக்ட் த ரெவென்யூ. ரெண்டாவது நிசாமத், அதாவது ரைட் டு அட்மினிஸ்டர் த சிஸ்டம், ரெண்டா பிரிக்கிறார். திவானி சிஸ்டமா பிரிக்கிறாரு, ரெண்டாவது நிசாமத் சிஸ்டமா பிரிக்கிறார். இதுல திவானி ரைட்ஸ் வேர் ஹெல்ட் பை த கம்பெனி. திவானி ரைட்ஸ் ஆகப்பட்டது ஹெல்ட் பை த கம்பெனி. அந்த ரெவென்யூ ஆஸ்பெக்ட், வருமானம் ஈட்டக்கூடிய விஷயம் கம்பெனி கிட்டையும், நிசாமத்தை வந்து நவாப் கிட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ரெவென்யூ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, பவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்தியன் ஆஃபீஷியல்ஸ்க்கு. அப்போ இந்தியன் ஆஃபீஷியல்ஸ் யார் கீழே வந்தாங்கன்னா கம்பெனி கீழே வந்தாங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, ஆனால் பவர் இல்லை. ஸோ கம்பெனி கிட்ட பவர் இருந்தது, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகப்பட்டது இந்தியன் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்தது. கம்பெனி அஃபீஷியல்ஸ் ஹேட் பவர் பட் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்தியன் அஃபீஷியல்ஸ் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, பவர் இல்ல. கம்பெனி கிட்ட பவர் இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இந்த டியூவல் கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்கும்போது கம்பெனி எண்டட் த டியூவல் கவர்மெண்ட். கம்பெனி தான் எண்ட் பண்றாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை டியூவல் கவர்மெண்ட்டை எண்ட் பண்ணி 1773ல பெங்கால டைரக்டா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெங்கால டைரக்டா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. thus significantly raising its profits. ஸோ கம்பெனி என்ன நினைச்சாங்கன்னா டைரக்டா நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், ஸோ தட் நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் வருமானம் அதுக்காக மட்டுமே வந்த கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷர்ஸ் கீழே. அப்போ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வச்சு தான் டியூவல் கவர்மெண்ட் எண்ட் பண்றாங்க பிரிட்டிஷ். ஸோ 1773லேருந்து 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா இந்தியா இருந்தது. டியூவல் கவர்மெண்ட்டை எண்ட் பண்ணி அந்த டியூவல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது ராபர்ட் கிளைவ். இந்த ஹிஸ்டரி புரிஞ்சுதுன்னா அடுத்த ஒரு ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்டரியும் நம்ம கம்பெனி ரூல் 1773 1858க்கு முன்னாடி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது பெருசா எந்த புத்தகத்திலேயோ எங்கேயுமே இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்றது இல்லை. பட் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். இஷ்யூஸ் பிட்வீன் கம்பெனி, இங்கிலீஷ் கம்பெனி அந்த கம்பெனி அஃபீஷியல்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. அதாவது இஷ்யூஸ் பிட்வீன் இங்கிலீஷ் பார்லிமெண்டேரியன்ஸ்க்கும் கம்பெனி அஃபீஷியல்ஸும் யார் பவர்ஃபுல் இந்தியா பொறுத்த வரைக்கும்ங்கிற அந்த கேள்வி இருந்துட்டு தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது பார்லிமெண்டேரியன்ஸ் வந்து பாப்புலர் சப்போர்ட் வாங்கி டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணணும், பப்ளிக் டெட் ஆஃப் இங்கிலாண்டை ரெடியூஸ் பண்ணணுன்ற இருந்துட்டு இருந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூவை தே வாண்டட் டு யூஸ் த ரெவன்யூ ஜெனரேட்டட் ஃப்ரம் த அக்விசிஷன் ஆஃப் பெங்கால் டு டூ ஸோ. ஸோ பெங்கால் ப்ராவின்ஸை தான் மையப்படுத்தி பிஸ்னஸ் நடத்திருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கொல்கட்டா லிட்டரலாக ஒரு லண்டன் மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். அப்படியே லண்டன் மாதிரியே இருக்கும் ஜெராக்ஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கொல்கட்டா வாஸ் த மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இன் அவர் கண்ட்ரி அந்த காலத்தில். அது மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கப்புறம், நம்ம நாடு இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் ப்ராவின்ஸ் வந்து பெங்கால் ப்ராவின்ஸ் தான் ரொம்ப ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸாக இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அங்கே வந்து நிறைய ரெவென்யூஸ் வந்து ஈட்டிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். கம்பெனியோட மோனோபொலி ட்ரேட் இந்தியா பொறுத்த வரைக்கும் they had a monopoly in trade, இந்தியன் ட்ரேட். ஏன்னா ட்ரேடை இன்ட்ரடியூஸ் பண்ணதே பிரிட்டிஷர்ஸ் தான் இந்தியாவில். அப்போ which clashed with the free trade capitalism growing in Britain. ஸோ கம்பெனி வந்து மோனோபொலி வச்சுக்கணும் இந்தியாவிலங்கிறதுனாலையும் பிரிட்டனில் ஃப்ரீ ட்ரேட் கேபிட்டலிசம் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்தது. அந்த ஃப்ரீ ட்ரேட் கேபிட்டலிசம் டெவலப் ஆகிட்டு இருக்கும் பொழுது the growing riches of the corrupt officials in India such as Robert Clive is one of the corrupt official. எங்கேயுமே நீங்கள் புத்தகத்திலையோ தமிழ் புத்தக பாடங்கள்லையோ எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ராபர்ட் கிளைவ் என்னவோ வந்து இந்த நாட்டுடைய ராஜா மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ராபர்ட் கிளைவ் இஸ் த மோஸ்ட்
official even for the British government. Warren Hastings இருந்தாரு. he earned them the title of Nabobs. Warren Hastings தான் நவாப்ஸ்ங்கிற டைட்டிலை earn பண்ணி கொடுக்குறாரு. The company and retired officials bought seats in the House of Commons for their agent. கம்பெனியோட அஃபீஷியல்ஸ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய அஃபீஷியல்ஸும் அவங்க வந்து லாபி பண்ணி அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பார்லிமெண்டேரியன் சீட் வாங்கி கொடுக்குறாங்க. சம் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் ஆர் பார்லிமெண்டேரியன்ஸ் வேர் வேரி ஆஃப் த பவர்ஃபுல் கம்பெனி. சில பேர் வந்து கம்பெனிக்கு அகேன்ஸ்டா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை செயல்பட்டு அது வந்து இங்கிலீஷ் நேஷனை வந்து ப்ராப்ளத்தை கொண்டு வருவோங்கிறத அங்க உரையாட்டி இருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்பதான் இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும் போதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படிங்கிறத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் very very important, my dear friends. The Regulating Act of 1773, the inability of East India Company to fulfill its annual financial commitment towards the British government led to the enactment of the first law to regulate the affairs of the company. So company affairs குள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னைக்குமே வந்தது இல்ல. கம்பெனி அஃபேர்ஸை அஃபீஷியல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முதல்ல கம்பெனியோட அஃபேர்ஸ்குள்ள வராங்க. வரும்பொழுதுதான் தெரியுது இங்க பல மாற்றங்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க, த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இதுதான் இட்ஸ் an opportunity ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோலை பத்தி யாருமே பெருசா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸ்ல பேச மாட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசனே நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல் நடந்ததுன்றதுனால தான் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனே நம்ம இந்தியாவில் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது பிரிட்டிஷ் பீரியட்ல. ஸோ அப்போ எவல்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷ் பீரியட் நடக்கிறதுக்கான காரணம் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரெகுலேட்டிங் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. சிம்பிள். கம்பெனி இயங்கிட்டு இருக்கு 1600 இயர்லேருந்து 1772 வரைக்கும் கம்பெனி எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இங்க ராபர்ட் கிளைவ் டியூவல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி திவானி நவாப் நிசார்மத் சிஸ்டம் உருவாக்கி கலெக்ஷன் ஆஃப் த ரெவென்யூவை பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த கம்பெனியில் இருந்த ஆஃபீஷியல்ஸ் வந்து கரப்டா இருக்காங்க, பெங்கால் ப்ராவின்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் saw it as an opportunity of control, the trigger point for opportunity of control. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன ஆச்சுன்னா கரப்ட் ஆஃபீஷியல்ஸ் இருந்ததுனால வாஸ் இன் த பிரிங்க் ஆஃப் பேங்க்ரப்சி. இந்தியாவிலேருந்து லாபம் வரல. லோன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லோன் வந்து யூரோ 1 மில்லியனுக்கு அந்த டைம்ல 1772ல பவுண்ட் 1 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கடனா வாங்க பார்த்தாங்க. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யூஸ் டு மேக் an annual payment of 40,000 pounds. அங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சில இருந்தாங்க. வருஷம் அந்த டைம்ல 40,000 பவுண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் காமிச்சிட்டு இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன்னா டு மெயின்டைன் மோனோபலி இன் இந்தியா அண்ட் த ஈஸ்ட் a commitment which it had not been able to uphold since 1968 due to losses in tea sales to America. 1768ல ஒரு முக்கியமான ஈவென்ட் நடக்குது. 1772க்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டீ சேல்ஸ் பண்றாங்க அமெரிக்காவுக்கு. அதுல பெரிய லாஸ் வந்துருது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. இங்க இருக்க டீயை அமெரிக்காவுக்கு விற்கிறாங்க, ட்ரேட் பண்றாங்க. அதனால பெரிய லாஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு உருவாகிறதுனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருமானமும் இல்லாம போயிடுச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கடனும் கேட்கறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து. இங்க அமிச்சதே வியாபாரம் பண்ணி பணத்தை அனுப்புறதுக்காக தான். ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருமானத்தையும் இழந்து பணத்தையும் கொடுக்காம கடன் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அதனால என்ன ஆகுதுன்னா இஸ் நாட் ஏபிள் டு ஆஸ் a ரிசல்ட் இந்த ரீசனுக்காக தான் இங்க மக்களை மையப்படுத்தணும், இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும்லாம் எண்ணம் கிடையாது. இங்க இருந்து லாபம் வரல. அந்த லாபம் வராததுனால 1773ல ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷனை இந்தியாவை நோக்கி பாஸ் பண்றாங்க. அந்த ஆக்ட் பேர் தான் the Regulating Act 1773. First parliamentary legislation, the Regulating Act was enacted to regulate the affairs of the company. However, as King George III and many parliamentarians patronized the company, it was a weak legislation. Still 1773ல இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை பாஸ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து கம்பெனியை பேட்டர்னேஜ் பண்ணணும்ன்றதுக்காக சப்போர்ட்டிவா தான் நிறைய டிசிஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால இது வந்து எஃபெக்டிவ் லாவா இல்ல. சோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஆகப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆக்ட் டு ரெகுலேட் த கம்பெனி அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி which elevated the stature of governor of Bengal to governor general of Bengal. இது என்ன பண்ணுச்சுன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்தி அமைச்சாங்க. மெட்ராஸ்,
Bombay. It also established the Supreme Court in this period. So 1773ல Supreme Courtையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல. ஸோ த கவர்னன்ஸ் ஆங்கிள் இந்தியாவில் பிக்கப் பண்ண இயர் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட்னால 1773ல. ஸோ 1773க்கு அப்புறம் ஸ்லோவாக கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இதில் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் is of a great constitutional importance. இப்போ நம்ம regulating act 1773 போலாம். This act was of a great constitutional importance as it was the first step taken by the British government to control and regulate the affairs of the East India Company in India. It recognized, very important, நல்லா பாருங்க, it recognized for the first time the political and administrative functions of the company. It laid the foundation of the central administration in India. It laid the foundation of central administration in India. What are the features of this act? என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல இருக்கு? இதுல முக்கியமான சேஞ்சஸ், ஏன்னா இது எக்ஸாம்ல இது கேட்பாங்க, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது ரீச் ஆகணும். 1773ல it designated the governor of Bengal as the governor general of Bengal. Bengal province. The features of this act are, it designated the governor of Bengal as the governor general of Bengal and created, very very important, created a council of 4 members to assist him. ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற அந்த டிசக்னேஷனை மாற்றி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றி, ஃபர்ஸ்ட் சச் கவர்னர் ஜெனரல் வாஸ் லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். This is a very important name in the history of India, history of the constitutional in our country. லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி படிக்கிறாரு, நம்மளுடைய கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறாரு, நம்ம நிலப்பரப்பை பற்றி படிக்கிறாரு, நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து செயல்படுத்துறாரு லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். எப்படி வந்து சட்டங்களை வந்து கொண்டு வரணும் நம்ம நாட்டில்ன்றதை வந்து போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அல்டிமேட் கண்ட்ரோல் ஓவர் இந்தியா வாஸ் நாட் டு டெவலப் இந்தியா பட் டு பிரிங் மோர் ரெவென்யூ டு த பிரிட்டிஷ். ஸோ இட் மேட் த கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ் சபார்டினேட் டு த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்க்கு கீழே தான் பெங்கால் உடைய கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். ஸோ ஒரு சைடு பாம்பே ப்ராவின்ஸு, இன்னொரு சைடு வந்து பெங்கால் ப்ராவின்ஸு, இன்னொரு வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸு. அப்போ பெங்காலை மையப்படுத்தி தான் பிரிட்டிஷோடைய அரசியலமைப்பே. ஸோ பெங்காலில் வந்து கவர்னர் ஜெனரலை உருவாக்கி அவங்களுக்கு சபார்டினேட்டாக கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், கவர்னர் ஆஃப் பெங்காலை உருவாக்குறாங்க. அன்லைக் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ரிக்வயரிங் ஸ்பெஷல் மிஷினரி அண்ட் ஸ்பெஷல் ப்ராசஸ். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க, லக்ஷ்மிகாந்த் புக்கில் கிளியராக குறிப்பிட்டிருக்காரு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன மாற்றி அமைச்சாங்கன்னா, இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம். இட் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் வாட்? செலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் சர்வன்ஸ். ஸோ 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வழியாக தான் சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டை ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டமாக உருவாக்குறாங்க. இந்த ப்ராசஸ் தான் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வழியாக தான் covenanted civil service was thus thrown open to the Indians also. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இந்தியன்ஸ் எப்படி வந்து சிவில் சர்வெண்டா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் இந்தியன்ஸ் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் போதே. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான் இந்த கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ இன்னைக்கு யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நீங்க எழுதுறீங்கன்னா அதோட ஹிஸ்டரி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வழியா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை உருவாக்கி அது கீழே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அப்பயே இந்தியன்ஸ் வந்து சிவில் சர்வீஸ்க்கு போக ஆரம்பிச்சாங்க. அக்கார்டிங்லி த மெக்காலி கமிஷன், நிறைய சட்ட மாணவர்கள் மெக்காலி பத்தி படிச்சிருப்பீங்க. அக்கார்டிங் த மெக்காலி கமிட்டி, த கமிட்டி ஆன் த இந்தியன் சிவில் சர்வீஸ் வாஸ் அப்பாயிண்டட் இன் 1854. அக்கார்டிங் டு த மெக்காலி கமிட்டி, த கமிட்டி ஆன் த இந்தியன் சிவில் சர்வீஸ் வாஸ் அப்பாயிண்டட் in 1854. Then comes the very important aspect, the third important change in Regulating Act 1773. It extended the company's rule and it retained the portion of the Indian territories on trust for the British Crown. But it did not specify any particular period, unlike the previous charters. This was a clear indication that the company rule could be terminated at any time the parliament liked. So parliament வந்து any time
கம்பெனி ரூலை எண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறத டைம்லைன் குறிப்பிட பண்ணாதனால நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது இந்த 1773 ஆக்ட்ல. அது மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல it introduced for the first time local representation the civil service concept on regulating act 1773 தான் local representation in the Indian Central Legislative Council of the new 6 legislative members of the Governor General's Council. So Governor General's Council GCC ஞாபகம் வச்சுக்கோங்க. Governor General's Council உருவாக்கும் போது of the 6 new legislative members of the Governor General's Council 4 members were appointed by the local provincial governments of Madras, Bombay, Bengal, Agra. Madras, Bombay, Bengal and Agra. இதுல 3 local provincial governmentsம் உருவாகுறாங்க. இந்த சேஞ்சஸ் வழியா தான் the regulating act 1773 இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. அடிஷனலா இந்த 1773 ஆக்ட்ல இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸும் உண்டு. ஜார்ஜ் மான்சன் அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. Lieutenant General of John Clavering, Philip Francis and Richard Barwell were the first members nominated to the Supreme Council of Bengal. So they were nominated to the Supreme Council of Bengal உருவாக்குறாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 பேரை பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணுறாங்க. நிறைய புஸ்தகங்களில் நிறைய ரீடிங் மெட்டீரியல் வந்து நீங்கள் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், லா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த 4 பேரை நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. I did some research to find out ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் பெங்காலை யார் உருவாக்குனாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஜார்ஜ் மான்சன், லெப்டினன்ட் ஜெனரல் ஜான் கிளாவரிங், பிலிப் பிரான்சிஸ் அண்ட் ரிச்சர்ட் பார்வெல் were the first members nominated to the Supreme Council of Bengal. Company officials were not allowed to practice private trade. They cannot do private trade and accept any presents and bribes from the natives. இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் கிட்ட இருந்து பிரைப்ஸோ கிஃப்ட்ஸோ கூட அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல. இதெல்லாம் தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணானா, வில்லியம் அப்படிங்கிறவர் கால்கட்டால எஸ்டாப்ளிஷ் பண்றாரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இன் திஸ் கோர்ட் த பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் அட்மினிஸ்ட்ரேட் ஜஸ்டிஸ் டு யூரோப்பியன்ஸ், their employees and the citizens of Calcutta. British judges administered justice to Europeans, their employees and the citizens of Calcutta. Sir Elijah Impey, childhood friend of Warren Hastings, was the first chief justice of India. யார் நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியட் இருக்கும் பொழுதே முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய பெயர் சர் எலிஜே இம்பே. Sir Elijah Impey, childhood friend of Warren Hastings, was the first Chief Justice of India before independence. அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரதுக்கு முன்னாடி. இதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். இதை பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன் படிக்கும்பொழுது. ஈவன் தென் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்து கூட சில குறைபாடுகள் இருந்தது. இந்த பிரேக்கிங் பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். அந்த குறைபாடுகள் என்னன்னா, டீடைல்ஸ் ஆஃப் த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வேர் ஸ்டில் decided by the company's court of directors. The company still enjoyed monopoly on trade with the East and authority to appoint dismiss officials in India. Still administrationally East India Company ku control irundittu irundhu. Governor General of Bengal can be outvoted by his councillors on any matter. The lack of veto power often led to disputes within the council. So veto power illa, ultimate control illa Governor General of Bengal ku and the time la. Powers of the Supreme Court, even though Sir Elijah Impey was appointed, the powers of the Supreme Court were not enumerated in detail, which led to legal disputes and anomalies. The company's administration in India remained corrupt, oppressive, economically disastrous. So in the Regulating Act 1773 கொண்டு வந்தோம். ஒரு பெரிய மாற்றங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் 1773 இருந்து கொண்டு வர முயற்சி பண்ணாலும் பெரிய மாற்றங்கள் வரல. அதுக்காக இன்னும் பல சட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அடுத்தபடியான சட்டம் தான் த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பல மாற்றங்களை பிரிட்டிஷ் கொண்டு வராங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அதுக்கப்புறம் ஒரு அமெண்டிங் ஆக்ட் பாஸ் பண்றாங்க 1781ல. அந்த அமெண்டிங் ஆக்ட் வந்து இட்ஸ் கால்ட் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். இந்த அமெண்டிங் ஆக்டை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து
British government over the company by requiring the court of directors, governing body of the company, to report its revenue, civil, military affairs in India. இது பேஜ் நம்பர் 2 ஆஃப் லக்ஷ்மிகாந்த் 8th எடிஷன் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அமெண்டிங் ஆக்ட் 1781 கொண்டு வராங்க. அமெண்டிங் ஆக்ட் 1781 கொண்டு வராங்க. இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, in a bid to rectify the defects of the Regulating Act 1773. The British Parliament passed the Amendment Act of 1781, also known as the Act of Settlement. Act of Settlement, also known as the Act of Settlement. இந்த Act of Settlementல முக்கியமான சில ஷார்ட் கமிங்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ 1773 உடைய ஆக்ட்ல சில ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது. அதை மேம்படுத்தணுன்றதுக்காக 1773 ஆக்ட்ல சில சேஞ்சஸை கொண்டு வராங்க பிரிட்டிஷ். enacted to rectify the shortcomings in the Regulating Act of 1773, also known as the Declaratory Act of 1781, Declaratory Act of 1781, or the Amending Act of 1781. The fundamental object of this act, அப்ப என்ன ரீசனுக்காக, to resolve the failure of the previous act, இதுக்கு முன்னாடி சில ஃபெயிலியர்ஸ் இருந்தது 1773 Regulating Actல, அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷன் த்ரூ ஜுடிஷியல் மெக்கானிசம். ஸோ இந்த ஆக்ட்ல ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷன் த்ரூ ஜுடிஷியல் மெக்கானிசம்ல கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அந்த கிரீவியன்சஸ் அகேன்ஸ்ட் தி சுப்ரீம் கோர்ட், அந்த கிரீவியன்சஸ் அகேன்ஸ்ட் தி சுப்ரீம் கோர்ட் அந்த டைம்ல 1781ல இதுல மூணு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த மூணு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். Indemnification of company and judicial officers for official acts. So indemnification of company and judicial officials for official acts. 2. Separation of revenue matters from Supreme Court's jurisdiction. Separation of revenue matters from Supreme Court's jurisdiction. So revenue matters Supreme Court jurisdiction வந்து பிரிக்கிறாங்க பிரிட்டிஷ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், இந்த காலகட்டத்தில் எல்லாமே வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்காரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெகக்னிஷன் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப் நேட்டிவ்ஸ், நேட்டிவ்ஸ் உடைய ரிலீஜியஸ் அண்ட் சிவில் ரைட்ஸை ரெகக்னைஸ் பண்ணி இந்த சட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இதுதான் பிராடா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781 அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். டிக்ளரேட்டரி ஆக்ட் ஆஃப் 1781 as the case may be. இதுல மையப்புள்ளியா இருந்தது டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இருந்த அந்த லைனை டிமார்கேட் பண்ண ஆக்ட் தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், டிக்ளரேட்டரி ஆக்ட் ஆஃப் 1781. இதை தாண்டி பெங்கால் ஜுடிஷியர் இன் 1781 உருவாகுது. It was passed to restrict the jurisdiction of the Supreme Court from every person in Bengal, Bihar and Orissa to people of Bengal and British subjects in the 3 provinces. இந்த 3 provincesலயும் it was made subject. So என்ன நேரம்னா பெங்கால், பீகார் and Orissa. இதுல indemnification of company and judicial officers for official act அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, it exempted the governor general. Very very important my dear friends. It exempted the governor general and the council from the jurisdiction of Supreme Court for the acts carried out by them in their official capacity. Similarly, it also exempted the servants of the company from jurisdiction of the Supreme Court for their official actions. ரெண்டாவது important matter, separation of revenue matters from the Supreme Court's jurisdiction. It excluded the revenue matters and the matters arising in the collection of revenue from the jurisdiction of the Supreme Court. From the jurisdiction of the Supreme Court. It also provided that the Supreme Court was to have jurisdiction over all the inhabitants of the Calcutta. So Supreme Court there will be a
jurisdiction over the inhabitants of the Calcutta. It also required the court to administer the personal law of the defendants. So personal lawக்கு judicially effective கொடுத்த சட்டம் தான் the Act of Settlement 1781, Declaratory Act 1781. இது எல்லாமே லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸோட தலைமையில தான் நடக்குது. Hindus were to be tried according to the Hindu law. ஸோ ரிலீஜனையும் லாவையும் இணைச்ச ஒரு ஆக்டாவும் இது பார்க்கப்படுது. And the Muslims were to be tried according to the Mohammedan law. It also very very important, point number 4, page number 2 of Laxmikanth 8th editionல பாருங்க. It laid down that the appeals from the provincial courts could be taken to the Governor General in Council and not to the Supreme Court. So provincial courtsல இருக்கக்கூடிய அப்பீல்ஸை ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஜெனரல் கொண்டு போயிட்டு and not to the Supreme Court. So it demarcated the powers. It segregated the powers. Accordingly, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, it empowered the Governor General in Council to frame regulation for the provincial courts and the councils. Point number 5, page number 2, Laxmikanth 8th editionல clear-ஆ குறிப்பிடப்பட்டிருக்கு. It empowered the Governor General in Council to frame. It empowered the council to frame regulation for the provincial courts and the councils. அதுக்கப்புறம் 1784ல Pitt's Act கொண்டு வராங்க. Pitt's India Act of 1784. Very very important act. Pitt's Act 1784. இதுல பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளத்துக்காக இந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருந்த ஷார்ட் கமிங்ஸ், ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781ல இருந்த, அதாவது ஆக்ட் ஆஃப் டிக்ளரேட்டிவ்ல இருந்த ஷார்ட் கமிங்ஸ், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுன்றதுக்காக பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 கொண்டு வராங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784, ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் தி ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781ல இருந்ததை சரி பண்றதுக்காக தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல முக்கியமா எதுக்காக பிட்ஸ் ஆக்ட்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, வில்லியம் பிட் அப்படிங்கிற ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன், the act created a dual governance system to democratize, demarcate the subordination of the East India Company to the British government while allowing the company enough freedom to manage its affairs in India. It was also known as East India Company Act 1784. So Pitt's Act is also known as East India Company Act 1784. இதுல முக்கியமான சில சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, it distinguished between the commercial and political functions of the company. Commercial and political functions of the company. It allowed the court of directors to manage the commercial affairs but create a new body called the Board of Control to manage the political affairs. Thus, it established a system of double government. The legislation intended to address the shortcomings of the Regulating Act 1773 by bringing the EAC under the control of the government in Britain. அது மட்டும் இல்லாம இன்னும் நல்ல டெப்தா புரிஞ்சுக்கணும்னா, it permitted the court of directors, the representative body of the company, to oversee the commercial matters and day-to-day administration issues. It established board of control, BOC. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகப்பட்டது 1858 ஆக்ட் பாஸ் பண்ற வரைக்குமே கண்டினியூஸா இயங்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் got reduced to 3 members, removing the possibility of impasse, one of whom was supposed to be the commander-in-chief of the army of the British Crown in India. So army by that time இங்க இருந்துட்டு இருந்தனால அந்த commander-in-chief-ஐயும் உள்ள கொண்டு வராங்க administrative changesனால. Further, Governor General was empowered. அப்ப இருந்த Governor General was empowered to overrule his council on important matters. So veto power கொடுக்கறாங்க. Governor Generalக்கு veto power கொடுக்கறாங்க. For the first time, the territories occupied by the company were called the British possessions in India. When the British possessions in India, the British government also began controlling companies' affairs and its administration in India. இதுல முக்கியமான point, the act stated that conquest and extension of dominion in India were repugnant to the policy and honor of Britain. Is repugnant to the policy and honor of the Britain. So ரிப்பக்னன்சி இருந்ததுன்னா, ஸோ இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸை கொடுத்து ரிப்பக்னன்சியும் கொடுத்துருந்துருந்தாங்க. அப்போ பிரேக் பாயிண்ட்ஸ் என்ன, இந்த ஆக்ட்லேயும் சில பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்தது. ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வேர் ஸ்டில் அப்பாயிண்டட் அண்ட் டிஸ்மிஸ்ட் இன் இந்தியா பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். 2, there was no clear demarcation of powers of the board of control and the court of directors. அப்போ பவர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியர் டிமார்கேஷனே இல்லாமல் இருந்தது
பிட்ஸ் ஆக்ட்லையும், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்ட் 1784ல. ஆஸ் a ரிசல்ட் கவர்னர் ஜெனரல் அட் 2 மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ கவர்னர் ஜெனரலுக்கு 2 மாஸ்டர் இருந்தாங்க. ஒன்று அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், 2 ஆஸ்பெக்ட், 2 கண்ட்ரோல்ஸ் இருந்தது அவங்களுக்கு. அண்ட் இன் இந்தியா அண்ட் வாஸ் ஸ்டில் கேரிட் அவுட் த்ரூ தி கம்பெனி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மோனோபொலி ஆஃப் தி கம்பெனி இன் இந்தியன் அண்ட் சைனீஸ் ட்ரேட் வாஸ் retained. Monopoly of the company in Indian and Chinese trade was retained. The policy of restraint and avoiding imperial expansion was seldom adhered to because of the ascension of the Napoleon and raising French interest in India. So எதுக்கு dominion powers வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேணாம்னு நினைச்சாங்கன்னா, நெப்போலியன் and raising French interest in Indiaனால they didn't want to imperial expansion, restraint and avoiding imperial expansion வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. Then comes an important act of 1786, page number 2, Laxmikanth, 8th edition. In 1786, Lord Cornwallis was appointed as the Governor General of Bengal. 1786 Lord Cornwallis. He placed 2 demands to accept that post. 2 demands அவர் place பண்ணியிருந்தார். One, he should be given power to, very important, he should be given to power to override the decision of his council in special cases. அவருக்கு வீட்டோ பவர் வேணும் அப்படிங்கிறத முறையீடு பண்ணியிருந்தார். ரெண்டாவது, he would also be the commander in chief. He also be the commander in chief of the army of the British in India. According to the Act of 1786, அவர் அப்பாயிண்ட் பண்றதுக்காக 1786 ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க இந்தியால. Was enacted to make both the provisions. அதுக்கப்புறம் very very important aspect of the Act of 1876 is that Lord Cornwallis is known for his vital contribution to land reforms. இந்தியால வந்த பல land reformsக்கு Lord Cornwallis is a very important contributory for judicial restructuring, administrative reforms, இதெல்லாம் கொண்டு வரதுக்கான land reforms, judicial restructuring, அதுக்கப்புறம் administrative reforms. He is also credited with the introduction of the permanent settlement system in Bengal. Permanent settlement system in Bengal. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கும் போது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மாறிச்சு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு கவர்னன்ஸ் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், ஜுடிஷியல் ரீஸ்ட்ரக்சரிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்க்கு அப்புறம் லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து அந்த ரீஸ்ட்ரக்சரிங்கை கொண்டு வந்திருக்காரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆகும் டியூவல் கவர்மெண்ட், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிளஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே லார்ட் கார்ன்வாலிஸ் தான் முதல்ல ஆகிறாரு. அண்ட் ஃபர்தரா சார்ட்டர் ஆக்ட் 1793, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார்ட்டர் ஆக்ட் 1793 ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, இட் எக்ஸ்டெண்டட் த ஓவர் ரைடிங் பவர் கிவன் டு லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு பவர்ஸ் கொடுக்குறாங்க. 1786 பவர் கொடுக்குறாங்க, 1793 வரைக்கும் அந்த பவர் சஸ்டெயின் ஆகுது. அவரை ஓவர் ரைட் பண்றதுக்காக பவர் கிவன் டு கார்ன்வாலிஸ் ஓவர் ஹிஸ் கவுன்சில் டு ஆல் கவர்னர் ஜெனரல்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் பிரசிடென்சிஸ். இட் கேவ் கவர்னர் ஜெனரல் மோர் பவர்ஸ் அண்ட் control over the governments of the subordinate presidencies of Bombay and Madras. It also very very important, extended the trade monopoly of the company in India for a period of another 20 years. Trade monopoly established பண்ணாங்க. It provided the commander in chief Lord Cornwallis was not to be a member of the governor general's council unless he was so appointed. It laid down the members of the board of control and their staff were henceforth to be paid out of the Indian revenue. So board of control உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை இந்தியாவோட ரெவன்யூல இருந்து பே பண்ணணும் அப்படிங்கிற முடிவுகளையும் சார்ட்டர் ஆக்ட் 1793 எடுத்தாங்க. இதுல முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உண்டு. சார்ட்டர் ஆக்ட் 1793 it affirmed the authority of the governor general made politico administrative expense chargeable from company's revenue and laid the foundation of opium trading at that point of time. இதுல முக்கியமான 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் இந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. The company was also authorized to grant licenses to its employees and individuals to trade in India, also referred to as country trade or the privilege. This laid down the foundation for opium trade with China. Next important, commander in chief was not permitted to serve in the governor general's council. Then comes a very very important another act, that is Charter Act of 1813.
The features of this act are as follows. It abolished the trade monopoly of the company in India. The Charter Act of 1813, it abolished the trade monopoly of the company in India. That is, the Indian trade was thrown open to all British merchants. However, it continued the monopoly of the company over trade in tea and trade with China. So, it opened up the trade to all British merchants in India, not just East India Company. This was a very important thing. There is a monopoly of trade from 1600 to 1813 onwards. This was thrown open to British merchants. It asserted the sovereignty of the British crown over the company's territories in India. It allowed Christian missionaries to come to India for the purpose of enlightening the people. So this was the act through which Christian missionaries started entering. So British merchants were given access to trade. Christian missionaries started coming to India for enlightening the people about the religion of the Christianity, and it provided for the spread of Western education among the inhabitants of the British territories in India. So Western education, Christian missionaries, British merchants, all these reforms started happening in 1813. It authorized the local governments in India to impose taxes on persons. They could also punish the persons for not paying taxes. This is the first time as part of the Charter Act 1813 to impose taxes on persons, and if they don't pay the taxes, they can be punished. And accordingly, Charter Act 1813, an act that ended the commercial monopoly of the company in India and asserted the growing British power in Indian territory. For the first time, the British government made provisions for Western education and missionary activities. Then comes Charter Act 1833. It is a first step towards centralization. Very, very important to understand. First step towards British centralization. What are the features of this act? It vested with the Governor General of India with the supreme legislative powers. First time it gave the legislative power to the Governor General of India. It made the Governor General of Bengal as the Governor General of India. Whoever gets appointed as the Governor General of Bengal will be the Governor General of India and vested in him all civil and military powers. Thus, the act vested for the first time Government of India with authority over the entire territorial area possessed by the British in India. Lord William Bentinck was the first Governor General of India. It deprived the Governor of Bombay and Madras of their legislative powers. Governor General of India had the exclusive power of legislation, and the Governor General of India was given the exclusive legislative powers. So Governor General of Bengal became the Governor General of India and was provided legislative powers. For the entirety of British India, the laws made, the previous acts were called as regulations, while laws made under this act were called as acts. Earlier, it was called as regulation. Post this act of Charter Act 1833, regulations were called as acts. It ended the activities of the East India Company as a commercial body. So, no more East India Company was a commercial body, which became a purely administrative body. East India Company became an administrative body. It provided that the company's territories in India were held by it in trust for His Majesty. His heirs and successors. Then comes the Charter Act of 1833, attempted to introduce a system of open competition for selection of civil servants, and stated that the Indians should not be debarred from holding any place, office, employment under the company. However, this provision was negated after opposition from the Court of Directors. Charter Act 1853. Very, very important. What is this Charter Act 1853? Before 1857, this Charter Act 1853 was a very important act passed. It was passed in the aftermath of the revolt of 1858 Act was passed aftermath of 1857, but Charter Act 1853 was passed before the
1857. That means there was something which triggered for the Sipai Mutiny. A landmark act was passed, separated the executive and legislative functions of the Governor General, hinted that the company's rule on Indian territory was nearing its end. So the Governor General of India had both power, legislative power, so it's separated. Charter Act 1853 is separated. This was the last of the series of the Charter Acts passed by the British Parliament between 1793 and 1853. It was a significant constitutional landmark. It separated for the first time the legislative and executive functions of the Governor General's Council. It provided for the addition of 6 new members called legislative councillors to the council. In other words, it established a separate Governor General's Legislative Council, which came to be known as Indian Central Legislative Council. The legislative wing of the council functioned as a mini parliament and adopting the same procedure as the British Parliament. Thus, legislation for the first time was treated as a special. அது மட்டும் இல்லாமல் சார்ட்டர் ஆக்ட் 1853ல ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் இதை பற்றி ஆல்ரெடி என்லைட்டன் பண்ணியிருந்தேன். த coveted civil service was thus thrown open to the Indians also. அந்த டைமில் தான் இந்தியன்ஸும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அக்கார்டிங்லி மெக்காலி committee, the Committee on the Indian Civil Service was appointed in the year 1854. ரொம்ப important, 1854. It extended the company's rule, allow it to retain the portion of the Indian territory. Company rule was retaining the Indian territory on trust for the British Crown. But it did not specify any particular period. Unlike the previous charters. This was a clear indication that the company's rule could be terminated at any time and the parliament liked. Company's rule can be terminated when the parliament liked. This is the last important point. Before administrative and legislative reforms in 1858, that is in post 1857, first time local representation in the Indian Central Legislative Council of the 6 new legislative members of the Governor General's Council, 4 members were appointed by the local provincial governments of Madras, Bombay, Bengal and Agra. So இதில் முக்கியமாக நடந்தது என்னன்னா, Charter Act 1853ல it separated the executive and legislative responsibilities of the Governor General's Council. It separated Governor General's Legislative Council, which came to be known as Indian Central Legislative Council, was established under him. It added 6 new members to the council who were referred to as legislative councillors. For the first time, local representation was introduced in the Indian Legislative Council. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா local legislative council Indian representatives கிடையாது. 4 members were to be drawn from the company's servants appointed by the provincial governments of Agra, Bengal, Madras and Bombay. From now on, the civil servants began to be recruited through the open competition system. Indian Civil Service, ICS, was established in 1854. ICS அப்படிங்கிற இப்போ IAS உடைய முதல் கட்டம் ICS 1854ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க under the chairmanship of Lord Macaulay, which I already told you. And company was allowed to hold the possession of the Indian territory under the overarching control of the British Crown, but unlike the previous legislation, the Act did not set a specific time frame. It was a sign that the British Parliament may abolish the rule of the company at any point of time. So, this is the history up to 1857, Sipai Mutiny, First War of Independence. In the history நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ராபர்ட் கிளைவ் பீரியட்ல இருந்து லார்ட் மெக்காலி பீரியட் வரைக்கும் இஸ் த ப்ரீ 1857 era. Post 1857 era set the foundation for constitution in India. 1857 வரைக்கும் the British administration evolved, diluted the powers of the East India Company, increased the power of the British government, that is the British Crown. From 1858 the Crown power started happening in India.
அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அடுத்த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் ஃப்ரம் 1858 டு 1947 ஈஸியா புரியும். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஃபேஸ் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் அப் டு 1858, constitutional experiment from 1858 onwards. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டது constitutional experiment up to 1857. That is the historical underpinnings of British governance evolving in India, diluting the monopoly power of East India Company. Very, very important topic, my dear friends, for the UPSC prepare பண்றவங்க, TNPSC prepare பண்றவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம ஏன் பொதுமக்கள் கூட இந்த ஹிஸ்டரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்த பாட்டில் சந்திப்போம். அதுவரை சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் கண்ட்ரி. தேங்க்யூ.